அவர்களுக்கும் செரவியம் அவர்களுக்கும் திருஞ்சிவண்ணன் அவர்களுக்கும் சோதரி கொடுத்ததுக்கும் வரவேற்புரை கொடுத்த சுரேஷ்குமார் அவர்களுக்கும் கீர்த்தி அவர்களுக்கும் அண்ணன் செல்லுப்பெருந்தகை அவர்களுக்கும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராஜேஷ்குமார் அண்ணன். சென்னை தண்டையார்பேட்டையில் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை முன்பாக காங்கிரசார் மோதிக்கொண்டிருக்கின்றனர். அவருக்கு வெள்ளிக்கோல் கொடுப்பது தொடர்பாக மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. கை சின்னம் பொறித்த கோல் கொடுப்பதிலும் 1 லட்சம் ரூபாய் தொகை கொடுப்பதிலும் ஏற்பட்ட பிரச்சனையால் செல்வப்பெருந்தகை முன்னிலையிலேயே காங்கிரசார் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பரபரப்பான சம்பவமானது தண்டையார்பேட்டை பகுதியில் நடைபெற்றுள்ளது. அதாவது வடசென்னை தண்டையார்பேட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெயர் வீரர்களின் கலந்தாய்வு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக செல்வப்பெருந்தகை, தங்கபாலு, EVK இளங்கோவன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் போன்றோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் செங்கோல் போன்று கை சின்னம் பொறித்த ஒரு நினைவு பரிசையும் அவர் பாத யாத்திரை செல்ல இருப்பதாக, சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக, செல்வப்பெருந்தகை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கும் நிலையிலே அவருக்கு 1 லட்சம் ரூபாய் தொகையும் கொடுக்கலாம் என்று வடசென்னையை சேர்ந்த மகளிர் அணி நிர்வாகி அவர் தனது ஆதரவாளர்களோடு மேடை மீது ஏறி அதை கொடுக்க முற்பட்ட நிலையிலே மற்ற தரப்பினர், இவருக்கு எதிர் தரப்பினர் என்று கூறப்படுகின்ற அந்த தரப்பினர்கள் இந்த மாவட்ட மகளிர் அணி நிர்வாகியும் அவருடைய ஆதரவாளர்களையும் மேடையின் மீது ஏற விடாமல் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பானது. அதற்கு அடுத்த நிலையிலே 2 தரப்பும் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி ஆபாசமாக திட்டிக் கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் இவர்கள் எங்கே அடித்துக் கொண்டு விடுவார்களோ என்ற ஒரு பரபரப்பான சூழலும் நிலவியது. இத்தனையும் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோர் மேடையில் இருந்த போதே இந்த சம்பவமானது நடைபெற்றது. ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி அடிக்க பாய்ந்த நிலையிலும் ஆபாசமாக திட்டிக் கொண்ட நிலையிலும் என்ன செய்வது என்று தெரியாமல் மேடையில் இருந்த தலைவர்கள், நிர்வாகிகள் என அனைவரையும் சமாதானப்படுத்த முடியாமல் விழிப்பிதுங்கி நின்ற நிலையிலே மாவட்ட தலைவர் திரவியம் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நானே இந்த செங்கோல் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறேன் என இரு தரப்பையும் கூறி சமாதானம் செய்தார். செங்கோல் கொடுத்த பின்னருமே கூட அதை கொண்டு வந்த அந்த மாவட்ட மகளிர் அணி உடனடியாக அவருடைய ஆதரவாளரோடு மண்டபத்தை விட்டு வெளியேறினார். மண்டபத்தை விட்டு அவர் வெளியேறிய பிறகும் கூட இந்த சம்பவத்தால் அந்த மண்டபத்தில் பெரும் பரபரப்பாக இருந்தது. முக்கியமாக ஒரு மாநில கட்சியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர், முக்கியமான தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் சார்ந்த தொண்டர்கள் முன்னிலையில் நிர்வாகிகள் இவ்வாறு மோதி கொண்டது தொடர்ந்து பரபரப்பான ஒரு சூழலை காட்டி வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.